இந்த சூழ்நிலையில் பலவேறு சிரமங்கள் சிக்கல்களுக்கு மத்தியில் வியாபாரிகளின் வேண்டுகோளை ஏற்று அவர்கள் வாழ்வாதாரம் உயரவும் வியாபாரிகளின் கோரிக்கையை வைத்த இடத்திலேயே மீன் மார்க்கெட் திறப்பு விழா சாத்தியம் ஆயிற்று என்று அதன் அனைத்து முயற்சிகளையும் அமைச்சருக்கே சேரும். அமைச்சரின் அன்றைய வாக்குறுதி இன்று நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது என்றால் தொடர்ந்து கோவை மாவட்ட மக்களுக்கும் உழைக்கும் தொழிலாளர்கள் பாமர மக்களுக்கும் நேசிக்கின்ற அப்படியே வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க ரெடி கொடுங்க. அப்படியே எல்லாரும் சவுண்ட் ஆட நல்லா சவுண்ட் ஆட கொடுங்க. ஸ்மைல் ரெடி நல்லா சவுண்ட் ஆட கொடுங்க. கொஞ்சம் பின்னாடி அப்படியே தம்ஸ் அப் பண்ணுங்க. ட்ரோன் வரும். அப்படியே ஓகேண்ணா ஓகேவா ரைட். வீடியோ மட்டும் கேமரா பாருங்க. ரெடி வெயிட் பண்ணுங்க. ரெடி வெயிட் பண்ணுங்க. ஓகே வெயிட் பண்ணுங்க. அப்படியே இருங்க. மீன் மார்க்கெட்டினுடைய நிர்வாகத்தினுடைய செயலாளர் எனது பெயர் MS ஜாஃபர் அலி. என் அருகில் இருக்கக்கூடியவர் மாவட்டத்தினுடைய செயலாளர் பாசத்துக்குரிய மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் MB சுபேர் அவர்கள். அருகில் இருக்கக்கூடியவர் மாவட்டத்தினுடைய பொருளாளர் சதகத்துல்லா, மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் இம்தியாஸ் மற்றும் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் கூட இருக்காங்க. இந்த மீன் மார்க்கெட் சில்லறை மீன் மார்க்கெட்டை நாங்கள் கிட்டத்தட்ட 5 வருடமாக நிர்வகித்து 3 வருடமாக நிலவியில் இருந்தது. இன்றைக்கி மாண்புமிகு அமைச்சர் செந்தூர் பாலாஜி அவரை சந்தித்து அவங்க இன்றைக்கி விடியல் ஆட்சி உருவாகும்னு சொன்னாங்க. அந்த விடியல் ஆட்சி என்பது எங்களுக்கு விடிந்திருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். உண்மையும் கூட அதுதான். காரணம்னா இந்த இடங்களை ஊட்டி கடந்தது ஆயிரக்கணக்கான வாழ்வாதாரத்தினுடைய மக்களுடைய உரிமைகளை நாங்கள் சொன்னோம். எங்களுக்கு உடனடியாக அதை பரிசீலனை செய்து கோவையில் இருக்கக்கூடிய கலெக்டரும் மாநகராட்சியினுடைய கமிஷனர் இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து எங்களுக்கு இந்த இடத்த இந்த ஆயிரக்கணக்கான மக்களுடைய கையில் ஒப்படைத்திருக்கிறார்கள். நாங்கள் 2 கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு வைத்திருக்கிறோம். தமிழகத்தினுடைய முதல்வர் இன்றைக்கு விடியல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் இங்கே வருகை தந்திருந்த அமைச்சர்கள் மூலியமாக செய்திகளை கொடுத்தோம். இந்த இடத்துல இங்கே ஒரு புல்லுக்காடு இருந்த பகுதி, இந்த பகுதியில் இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் போகக்கூடிய இடத்துல நாங்கள் கல்திரை கேட்டிருக்கிறோம். அதையும் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மார்க்கெட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் சேவர் கேட்டிருக்கிறோம். அதையும் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. பிறகு இங்கே ஸ்ட்ரீட் லைட் இதுக்குள்ளே கேட்டிருக்கிறோம். அதையும் செஞ்சு தந்திருக்கிறாங்க. இந்தியாவிலேயே இதுபோல் ஒரு பிரம்மாண்டமான மார்க்கெட்டு எங்கேயுமே இல்லை. அதை மாதிரி IS முத்திரையோடு நாங்கள் பதிவிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த பிரம்மாண்டமான மார்க்கெட்டை நாங்கள் கட்டி நிறுத்திருக்கிறோம். அதையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பாராட்டிட்டு போயிருக்கிறாங்க. கண்டிப்பாக அது நாங்கள் கேட்ட கோரிக்கையை நிறைவேற்றி தருவாங்க என்று நம்புகிறோம். 2 ஆண்டு காலமாக எங்களுக்கு ஒரு சில காரணத்தினால இது நிறைவில் இருந்தது. இன்றைக்கி அது எல்லாமே சரி செய்து எங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டாங்க. எங்களுக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். அத்தனை வியாபாரிகளும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம்.